வாழ்வாங்க வள வைக்கும் என் தாய்க்குள்ள பெருமக்கள் அனைவர்களுக்கும் கந்த கடமை காட்டி கேட்டு சொல்லப்பட்ட ஆறுமுக வீரனுக்கு வீரமே கையில் கொடுத்து அசுரங்களை வேண்டும் என கேட்டு வீரத்தாயின் விளைந்த வெற்றி மைந்தர் அனைவர்களுக்கும் கற்க கசடர கற்பவை கட்டப்பட்டிருக்க அதற்கு தகை என வள்ளுவர் ஏற்று செய்யவர்களுக்கும் நீ பறந்த உலகில் மலர்ந்த மலர்களை காட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரமாணம் எந்த படி சிறப்பாக தோங்குவோமா? கொடை ஊர் அழகா குன்றாட வேல் அழகா கொட்டு மலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவள்ளி பிள்ளை அழகா கொடை ஊர் அழகா குன்றாட வேல் அழகா கொட்டு மலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவள்ளி பிள்ளை அழகா திருப்புக பால் பழகா திருப்புக கோப்பழகா கண்ணன் கலர் காப்புகள் அழகா
மகளாக பிறந்தவளா என் பேர் வெள்ளையம்மா. எனக்கு கடன் மகள் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருந்துட்டாலும் 7 பேருக்கு பிள்ளை விழா 8வது கண்ணியா நான் பிறந்ததுனால வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து பெண் குழந்தைகள் சொல்லி வரத்தலை தவத்தாலை பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கிறதால செல்வம் சீர் சிறப்பட வளர்த்து கொண்டு வருகிறார்கள். ஆடை ஆபரண மாட மாளிகை கோடி கோபுரங்கள் இதெல்லாம் நண்பர்கள் எந்த ஒரு பொருளையும் வச்சதில்லை. எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எங்க ஏதாவது தேடி தேடி எனக்காக வாங்கி கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் வாங்கி கொடுத்த 4 மணி பொழுது வளர்த்து கொண்டு வருகிறார்கள். நம்மளோட பிறப்படை பண்ண சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? சொல்லுங்க. போகலாமா? கோட்டை எனக்கு திருப்பத்தூரா எனக்கு திருப்பத்தூரா எனக்கு சாயத்தேட போட்டு போட்டி போட்டி வளர்த்தாலும் நமக்கு தனிப்பட்ட வரையில ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஒரு ஆசையில இருந்ததுங்க. சின்னஞ்சிறு வயசுலயே அந்த வெள்ளமலை காட்டுக்கு விளையாட ஓடிட்டு வந்து வளர்க்கும். அங்கதாங்க ஒரு அதிசயம் நடந்தது. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆனமலை ஒத்தக்கடை அருகேற்கும் சிட்டாம்பட்டி சிட்டாம்பட்டி அருகேற்கும் சக்கம்பட்டி அங்க என்னன்னா வெள்ளச்சாமி வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் வந்திருந்தார். இதற்காக கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கரைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? வேட்டையாடாரா தாகமா இருக்குமா இல்லையா? தண்ணீர் கடை தேடி வந்து தண்ணி ஆகணும். நான் இங்க விளையாட ஓடிக்கிட்டு போயிருந்தேன். என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆரம்பத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அவர் தான் வெள்ளச்சாமி, நான் தான் வெள்ளையம்மன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். காலங்கள் போக போக பருவ காலங்கள் வர வர என்னவோ தெரியல அவரையே பார்க்கணும், அவர் கூடவே பேசணும். அவர் எந்த இடத்துல எல்லாம் நிக்கிறாரோ அவரையே தேடி தேடி என்னோட மனசல்லப்பா. இது காரணம் என்ன காரணம்? ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஒருவேளை இதுவா இருக்குமோ? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி? அதாவது வயிறு நிறைய பசி எல்லாம் இருக்கு. சரி. வீட்டுக்கெல்லாம் போய் நல்லா சமையல் எல்லாம் சமைச்சு நிறைய சாப்பாடை போட்டு சரி சாப்பாடை எடுத்து வாய்க்கு நேரா கொண்டுட்டு போகணும்னா தோணுது. ஆனா சாப்பிடவே முடியல. என்ன காரணமா இருக்கு? என்ன காரணம்ப்பா? எப்ப எந்த கேள்வி கேக்குற பத்தியா? நேரம் கட்ட நேரத்துல
சரி, இதுதான் காரணம் என்ன புரியல. சரி. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கமெல்லாம் வருதுங்க, தூங்கணும்னு தோணுது. வேற வீட்டுல போய் கட்டில எடுத்து வச்சு மெத்தையெல்லாம் விரிச்சு தலையில எடுத்து வச்சு படுத்தா ஒரே கனவு மயமா இருக்கு. அந்த கனவுலையும் அவர் மட்டும் தான் வர்றாரு. ஆமா, என்ன காரணமா இருக்கும்? என்னவா இருக்காப்பா? தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு காலம் பேய் பிடிச்சிருக்குமா? பேயா? அது என்னங்க பேய்? பேய் பிடிச்சா தூக்கம் வராதா? ஆமா, சில திவசம் வராதுமா. உள்கிட்ட எது எது காதல் 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 வந்தாலும் அது வாலிப வயசுல வரக்கூடிய காதல் இல்லையா? அதனாலதான் தம்பி பையன் சட்டு அவருக்கு வந்து காதல் அனுபவம் காதல் அது. ஆமா, தம்பிக்கு வந்த காதல் வாலிப காதல் இல்லையா? அதனால சட்டுன்னு தம்பி யோசிக்க அப்படின்னு சொல்லி அப்ப என்னோட மனசுல காதல் அப்படின்னு எப்படிப்பட்ட காதல் சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சினா போவாயி, ஆதரவ தீனி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சினா போவாயி, ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சினா போவாயி, ஆதரவ தீனி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சினா போவாயி, நானா பாடலங்கே நீனா பாடலச்சே, நானா பாடலங்கே நீனா பாடலச்சே, ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சினா போவாயி, ஆதரவ தீனி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சினா போவாயி. வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்தது, வச்சினான் கேட்டவனோ வந்து நீ தந்தவனே, என்னமோ பார்த்து வெந்தனே பார்த்து வந்ததா பாரு, ஒத்தையே நீ பாத நாம கோயிந்த மேலே, என்ன சொல்லி பாட நீ போகின்ற மேலே, தொடராதே தேவி மேலே தொடராதா போவாயே, ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சினா போவாயே, ஆதரவ தீனி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சினா போவாயே. ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சினா போவாயி, ஆதரவ தீனி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சினா போவாயி, நானா பாடலங்கே நீனா பாடலச்சே, நானா பாடலங்கே நீனா பாடலச்சே, ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சினா காதல் அப்படின்னு வந்திருக்கு நினைக்கிறேன். சரி. அவர் மனசுக்குள்ளேயும் இருக்கு. இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, வேட்டையாடுற மனசு வேற வேற இடத்துக்குலாம் போகலாம். நம்ம எந்த இடத்துக்குலாம் நிக்கிறோமோ அந்த இடத்துக்குலாம் நம்மளே தேடி வர்றாரு. நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் மனசுக்குள்ளே காதல் இருக்குன்னு அர்த்தம். சரி. இந்த காதலை என்ன பண்ணணும்? சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ஏங்க நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி. இந்த ஜென்மத்துல வாழ்ந்தது உங்க கூட மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? சரி. அப்பா என்னதான் இருந்தாலும் நான் பொம்பளை பிள்ளை இல்லையா? ஆமா. இல்ல எனக்கு அச்சம் மனம் பயிர்ப்பு
அப்படியெல்லாம் கிடையாதுயா. அட நீ வேற செத்த போரு. ஆரம்பத்துல பொம்பளை பிள்ளைங்க சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குது. போக 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 சலிச்சு போயிருது. அப்படியெல்லாம் கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஏன்னு கேட்டா நாங்க காதல் பண்றோம் அப்படின்னு சொன்னா குடும்பம் அப்படிங்கிற பொறுப்புக்கு போயிருவோம். ஆம்பளைங்க காதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு குடிக்கார பயலுக முடிச்சுட்டு தெரிய வேண்டியதா. இந்த காதல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நீ சொன்ன மாதிரி ஜவ்வா கொஞ்சம் இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அனுபவங்கள் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? சரி, அப்ப இங்க என்ன நல்லா புரிஞ்சுக்குவாருல்ல, இப்படித்தான் இந்த பிள்ளைய குடும்பத்துல வச்சு ஓட்டணும், இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவரும் தெரிஞ்சுக்குவார்ல. அதுக்காக தான் கொஞ்சம் இழுத்துக்கணும்னு சொல்றது காதல் பண்றது. சரியா? ஆகையால அவர் மனசுக்குள்ள காதல் இருக்கு, 2 பேர் மனசு ஒண்ணாகிருச்சு. இதை நாங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? கல்யாணம் உங்க கடந்தாங்க சொல்லிட்டாரு. இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போயிருக்கோம். 2 பேர் கையில மாத்தி மாத்தி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். என்னன்னு சொல்லி, வாழ்ந்தாலும் ஒருவர் ஒருவராக வாழணும், இறந்தாலும் ஒருவர் ஒருவராக இறக்கணும்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். யாரும் கண்ணு பட்டுச்சு இனவோ தெரியல. திடீர்னு பெருச்சு ஆணையில தின்னர் வரைக்கும் வெள்ளச்சாமியில பார்க்கவே முடியல. பார்ப்பைங்கிற நம்பிக்கை இருக்கு, வருவார் ஒரு எண்ணம் இருக்கு. அதனால வருவார் என்று எண்ணி வலி மீதி விழி வைத்து காத்து வரணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வரணும். எங்க கல்யாணம் முடிச்சுக்கணும்? பாருங்க, இன்றுதான் வருவாரு இல்ல நாளைதான் வருவாரு சொல்லி நான் அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வாழணுமா இல்லையா? சொல்லுவோமா? சொல்லலாமா? கல்யாணம் பண்ணிக்கணும், மதுரை மீனாட்சி கோவில போய் கல்யாணம் பண்ணிக்கணும். சொல்லலாமா? தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். ஏ கண்ணம்மா சொல்லாமலே கொள்ளுவோம்.
சிலம்பாட்டாண்ட வரத கேள்விப்பட்டேன். வந்தவங்க சரி. கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா வாழணும். ஆ. அதெல்லாம் அவர் வந்தாருன்னா நான் தான் வெள்ளையம்மன் சொல்லாதீங்க. சரி. ஏன்னா முன்ன மாதிரி இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை போட்டு பார்க்கணும். சரி. ஆம்பளை பிள்ளைங்க நம்பவே முடியாதுல்ல. எனக்காக மட்டும் காத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவரை நம்பி அவர் கரத்தை பிடிச்சு அவர் கூடவே போயிடணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி சரி. வரணுமா? ஆ